ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன குளம் இருந்துச்சு. அந்த குளத்துல நிறைய மீன்கள் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தது. ஒரு வருஷம் கோடை ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. மழையே இல்ல. ஆறுகள், குளங்கள் எல்லாம் மெதுவா உலர ஆரம்பிச்சது. இந்த குளத்திலயும் தண்ணீர் லெவல் நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே போச்சு. மீன்கள் எல்லாம் பயந்து போச்சு. இப்படியே போனா நம்மெல்லாம் இங்க வாழ முடியாதே அப்படின்னு பேசிக்கிட்டது. அந்த நேரத்துல ஒரு கொக்கு அந்த குளத்துக்கு வந்துச்சு. அது ரொம்ப அமைதியா மீன்கள பார்த்துச்சு. "ஏன் இவ்ளோ கவலையா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டுச்சு. மீன்கள் சொன்னது, "குளம் உலருது. நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல." அப்படின்னு. அப்போ அந்த கொக்கு மெதுவா பேச ஆரம்பிச்சது. "பயப்படாதீங்க. எனக்கு ஒரு பெரிய ஆறு தெரியும். அங்க தண்ணீர் எப்போதும் வற்றவே வற்றாது." அப்படின்னு சொன்னது. மீன்களுக்கு ஒரே சந்தோஷம். "அப்போ நாங்க எல்லாம் அங்க எப்படி போறது?" அப்படின்னு கேட்டது. கொக்கு சொன்னது, "நான் பறக்க முடியும். ஒரு ஒரு மீனா என் வாயில ஏறுங்க. நான் உங்கள பாதுகாப்பா அந்த ஆத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு வர்றேன்." அப்படின்னு சொன்னது. மீன்களுக்கு சந்தேகம் வரவே இல்ல. முதல்ல சில மீன்கள் கொக்கோட வாயில ஏறுச்சு. கொக்கு பறந்து போச்சு. ஆனா அந்த மீன்கள் திரும்பி வரவே இல்ல. அவங்க எல்லாம் பாதுகாப்பா போயிருப்பாங்க அப்படின்னு மற்ற மீன்கள் நினைச்சுக்கிட்டது. ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா மீன்கள் போய்கிட்டே இருந்தது. கடைசியில ஒரு வயசான மீன் மட்டும் குளத்துல மீதம் இருந்தது. அது கொஞ்சம் யோசிச்சது. இதுவரைக்கும் போன ஒரு மீன் கூட திரும்பி வரலையே அப்படின்னு. அது கொக்க பார்த்து கேட்டது. "நீ சொல்ற அந்த பெரிய ஆறு எப்படின்னு ஒரு தடவ முதல்ல காட்ட முடியுமா?" அப்படின்னு. கொக்கு சும்மா சிரிச்சது. "அது ரொம்ப தூரம். நீங்க மீனா இருக்கீங்க. அங்க வர முடியாது." அப்படின்னு சொன்னது. அந்த பதில் கேட்டதும் அந்த மீனுக்கு சந்தேகம் வந்துச்சு. "அப்போ நீ இவ்வளவு மீன்களை எப்படி தனியா கொண்டு போற?" அப்படின்னு கேட்டது. அந்த நிமிஷம் கொக்கு திடுக்கிட்டுச்சு. ஒண்ணுமே பேசாம சைடுக்கு பார்த்துச்சு. அப்போதுதான் அந்த மீனுக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. இது நம்ம ஏமாத்துது அப்படின்னு நினைச்சுது. உடனே அது குளத்துக்குள்ள ஆழமா போய் ஒளிஞ்சிடுச்சு. கொக்கு கொஞ்ச நேரம் காத்திருந்தது. மீன் வராதத பார்த்ததும் அது அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது தெரியுமா? யாரா இருந்தாலும் அவங்க சொல்றத சும்மா நம்பக்கூடாது. முதல்ல அவங்க எண்ணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தாதான் நம்ம பாதுகாப்பா இருப்போம்.